நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னாலே மூக்கடைப்பு உண்டாகிறது, தலைவலி உண்டாகிறது, சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப காமனாகவே இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முகமே வீக்கமாகிடும். ஸோ அவங்களோட நெத்தி பகுதியில் அழுத்தம் கொடுத்தனா அந்த இடத்துல நல்ல வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கோட ஓரங்கள்லாம் இந்த பகுதிகளெலாம் அழுத்தம் கொடுத்தோம், கண்ண பகுதிகளெலாம் அழுத்தம் கொடுத்தோன்னா நல்லா வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சுன்னா சில பேருக்கு ஃபீவர் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ சைனஸ் ஏரியாக்களில் பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு ஒரு நல்ல வெதுவெதுப்பான வெந்நீரில் நீங்கள் குளிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலே அட்லீஸ்ட் நீங்கள் ஏலம், சீரகம், பச்சை கற்பூரம் இந்த 3ஐயும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மூக்கடைப்பு நல்லா குறையும். ஹெல்த் கெஃபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சைனோசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னாலே மூக்கடைப்பு உண்டாகிறது, தலைவலி உண்டாகிறது, சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப காமனாகவே இருக்குது. இது எதனால் உருவாகுது, இதற்கான ஒரு 5 டிப்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய தலை எண்பில், அதாவது கபால எண்பில் காற்றறைகள் இருக்குது. இந்த காற்றறைகள் தான் சைனஸ் ஏரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏரியாக்களில் ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்லை அங்கே சளி தேக்கம் அடைகிறது, இதை தான் சைனோசைட்டிஸ் அப்படிங்கிற பெயரில் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய இந்த தலை எண்பில் எதனால் இந்த சைனஸ் காற்றறைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய தொனி நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த காற்றறைகள் இருந்ததுனா தான் நம்மளுடைய பேச்சு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தலையோட வெயிட்டு, நம்ம ஸ்கேல்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த எலும்போட வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நமக்கு ஒரு அளவில் கம்மி பண்ணி கொடுக்கறது தான் இந்த சைனஸோட வேலை. ஏன் இங்கே சளி தேக்கமடையுது? யூஸ்வலாக இங்கே காற்று தான் இருக்கணும். ஏன் இங்கே சளி தேக்கமடையுது அப்படின்னா, கஃபம் அதிகரிக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக அந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் உடம்புல பித்தம் அதிகமாகுது, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ சைனசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாடி நல்லா ஹீட்டாக இருக்கும், சடனாக கோல்டாகி மூக்கில் தனித்தனியாக கொட்டும். ஸோ அவங்க நல்ல குளிர்காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த சைனஸ் பிரச்சனையை அதிகப்படுத்துமே ஒழிய, எப்பெல்லாம் பாடி ஹீட் ஆகுதோ அப்போ தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட பாடியோட நேச்சர் பித்தமான ஒரு பாடியாக தான் இருக்கும். அவங்களால ஹீட்டும் தாங்க முடியாது, கோல்டும் தாங்க முடியாது. ஹீட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் என்ன தேய்ச்சி குளித்தேன் டாக்டர், பாடி கோல்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துளசி தண்ணியெல்லாம் நான் குடித்தேன், திருப்பியும் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த 2 கேட்டகரியிலையுமே இல்லாமல் பாடி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சைனோசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ரொம்ப காமனாக மூக்கடைப்பு தான் இருக்கும். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூக்கு நல்லா அடைச்சிக்கும். ஸோ ட்ராப்ஸ் விட்டாலும் சரி, இல்லை அவங்க அதுக்காக நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த மூக்கடைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் தான் விடும், மீண்டும் இந்த பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி தலை பாரம், தலை ஒரு கனமாக இருக்கிறது. ஸோ குனிஞ்சோம் அப்படின்னா இந்த தலைவலி இன்னும் அதிகமாகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயினாக அந்த சைனஸ் ஏரியாக்களில் சளி தேக்கம் அடைகிறதுனால தலை கனம் உண்டாகிறது, தலைவலி உண்டாகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முகமே வீக்கமாகிடும். ஸோ அவங்களோட நெத்தி பகுதியில் அழுத்தம் கொடுத்தனா அந்த இடத்துல நல்லா வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கோட ஓரங்கள்லாம் இந்த பகுதிகளெலாம் அழுத்தம் கொடுத்தோம், கண்ண பகுதிகளெலாம் அழுத்தம் கொடுத்தோன்னா நல்லா வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சில பேருக்கு நல்ல த்ரோட் இரிட்டேஷனும் இருக்கும். அடிக்கடி த்ரோட்டில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் ரெகுலராக இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சுன்னா சில பேருக்கு ஃபீவர் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ சைனஸ் ஏரியாக்களில் இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே நல்ல ஒரு மூக்கடைப்பு இருந்தது அப்படின்னா அது கூட ஃபீவரும் வரலாம். உடல் சோர்வு எப்போவுமே இருக்கும். இதில் முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னா,
தொடர்ந்து இந்த சைனஸில் வந்து சைனஸ் ஏரியாக்களில் சளி தேக்கம் அடையும் பொழுது மூக்கடைப்புனால வாயை திறந்துக்கிட்டே தூங்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நைட்டில் சரியான தூக்கம் இருக்காது. டே டைமில் எப்போவுமே ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். முதல் விஷயம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கணும். டாக்டர் எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, தலையில் எண்ணெய் வச்சாலே வந்து உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கு தைலம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். சுக்கு தைலம் இல்லைன்னா வந்து பீனிச தைலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த எண்ணெயை வாங்கிட்டு லைட்டாக வந்து அதை டபுள் பாயில் மெத்தடில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த எண்ணெயை வந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயை நல்லா தலையில் வந்து தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு ஒரு நல்ல வெதுவெதுப்பான வெந்நீரில் வந்து நீங்கள் குளிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பு நல்லா வந்து கூலாகும், பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய இந்த தலைபாரம் அதே மாதிரி வந்து தொடர்ந்து மூக்கில் தண்ணி கொட்டுறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இனிஷியல் டேஸில் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கொஞ்சம் தலைபாரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் நீர்க்கோவை மாத்திரை இல்லைன்னா ராஸ்நாதி சூர்ணம் இதை வந்து நம்ம உச்சியில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தலைபாரம் வர்றது இதெல்லாம் வந்து வராது. ரெண்டாவது, ரெகுலராக உங்களோட இடுப்பு பகுதியில் தொப்புள் பகுதியில் எண்ணெய் வைக்கிறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த பகுதியில் ஹீட் அதிகமாகும் பொழுது தான் இந்த சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புள் பகுதியில் இடுப்பு பகுதிகளில் வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா இந்த மூக்கடைப்பு நல்லாவே வந்து குறையும். மூணாவதாக, ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது டாக்டர், நான் டெம்பரவரியாக ஏதாவது நான் ஃபாலோ பண்ணும்போது அப்போது மட்டும் குறையுது, ஆனால் எப்போல்லாம் வந்து எனக்கு பாடி ஹீட் ஆகுதோ எப்போல்லாம் வந்து வெளியில் நல்ல குளிர் இருக்கோ அப்போல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை அதிகமாகிடுதுன்னு சொல்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளாவது தும்பையோட சாறு, இந்த தும்பையோட இலைச்சாறு இதை வந்து உங்களுடைய மூக்கு பகுதிக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வீக்கம் வந்து குறையும். இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்ச பிறகு நல்லா ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் இதை பண்ணுறது நல்லது. ஸோ தும்பை இலையை வந்து சாறு எடுத்துகிட்டு ஒரு 3 துளி உங்களுடைய 2 நாசி துளை வழியாகவும் இப்போ கழுத்தை நல்லா அண்ணாந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி விடணும். ஸோ அந்த சாறு வந்து உங்களுடைய வாய்ப்பகுதிக்கு வந்து வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து துப்பிடலாம். ஸோ வெதுவெதுப்பாக வெந்நீர் வச்சு நீங்கள் வாய் கொப்பளிக்கணும். இதே மாதிரி ஒரு 3 முறை வந்து பண்ணணும். வாரத்தில் ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னாலே நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்போல்லாம் தும்பை கிடைக்கிறது இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச மட்டும் தும்பை கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பு, நிறைய பேருக்கு நேசல் பாலிப்புங்கிற கண்டிஷன் ரொம்ப க்ரானிக்காக இருக்கும் பொழுது வரும். அந்த மாதிரியான கண்டிஷன்லையும் வந்து இதை நீங்கள் பயன்படுத்தலாம். 4வதாக, மூக்கடைப்பு இருக்குது டாக்டர், இம்மீடியட்டாக நான் அதை ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா ஏலம், சீரகம், பச்சை கற்பூரம் இது 3ஐயும் வந்து அந்த ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அந்த விதை இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் இடிச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இந்த சீரகத்தையும் வந்து லைட்டாக இடிச்சுக்கோங்க. இது கூட வந்து பச்சை கற்பூரம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா வந்து மூச்சை உள்ளே இழுத்தீங்கன்னா அந்த வாலட்டைல் ஆயில் வந்து உங்களுடைய மூக்கடைப்பை வந்து சரி செய்யும். ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தில் இது கூட புணுகு அப்படிங்கிற ஒரு இதையும் சேர்த்துக்க சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதில்ல. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஏலம், சீரகம், பச்சை கற்பூரம் இந்த 3ஐயும் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மூக்கடைப்பு நல்லா குறையும். 5வதாக, நொச்சி இலை. இந்த நொச்சி இலை எங்கே கிடைச்சாலும் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஆவி பிடிக்கிற விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம். நொச்சி இலை மஞ்சள் சேர்த்து ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா அது அந்த மூக்கடைப்பு, மூக்கு உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம், சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும். அது கூடவே நீங்கள் இந்த நொச்சி இலைகளை நல்லா நிழலில் காய வச்சுட்டு வீட்டிலையே வந்து நல்லா காய வச்சுட்டு அதை வந்து ஒரு பில்லோ மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். பச்சரிசி சேர்த்துட்டு ஒரு பில்லோ மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு நைட்டில் தூங்க போகும்பொழுது தான் இந்த மூக்கடைப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நொச்சி இலையினால் செஞ்ச நீங்கள் பில்லோவை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மூக்கடைப்பு நல்லா வந்து குறையும். ஒரு 20 நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த இலைகளை வந்து மாற்றிடலாம். ஏன்னா அது நல்லா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் அதில் வந்து வராது. ஸோ
இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சைனோசைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகிறது, பாடியில் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, கோல்டும் வந்து அவங்களால தாங்க முடியாது, அதே மாதிரி ஹீட்டும் அவங்களால தாங்க முடியாது, அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இதற்கான 5 வழிமுறைகளை வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி சைனோசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்தோம். அதற்கான 5 வழிமுறைகளையும் வந்து பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.